நாளிலே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட, ஆண்டவரால் பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே அவரோடு கூட நாம் களிகூர்ந்து மகிழத்தக்கதாக ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். உண்மையிலே ஏசப்பாவை நான் நன்றியோடு நினைக்கிறேன், துதிக்கிறேன். அதோடு கூட இந்த அருமையான இந்த நல்ல நாளில் இந்த வாய்ப்பை தந்த அருமையான இந்த சபையின் போதகர் 2017 வருஷம் நான் மொட்டையனூர்னு சொல்லக்கூடிய ஒரு பணிக்களத்தில் இருந்தேன். அந்த பணிக்களத்திலிருந்து சுமார் 12-13 கிலோமீட்டர் தள்ளி 15 கிலோமீட்டர் வரும் ஒரு இண்டீரியல் ஃபீல்டு, ரொம்ப உள்ள ஒரு ஃபீல்டில் அவங்கள போட்டிருந்தாங்க. அப்போ நாங்கள் ஒரு டீமாக இருந்தோம், ஒரு 15 ஃபீல்டு ஒரு டீமாக இருப்போம். அப்போது அடிக்கடி நாங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அங்கே போய் நாங்கள் தங்கி ஊழியம் செய்வோம். எங்களுடைய கிராமங்களுக்கு வந்து இவங்களும் தங்கி ஊழியம் செய்யக்கூடிய அந்த நாட்கள் 2017 ஆண்டு பயிற்சிக்காக இங்கிருந்து வந்திருந்தாங்க. ரொம்ப அப்போது அந்த ஊழியத்தின் நிமித்தம் அந்த வந்த தொடர்பு இன்னைக்கு வர நீண்டு வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து அவங்க நம்முடைய ஊழியங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. எங்கே எப்போவுமே தொடர்பு இருப்பாங்க ஊழிய காரியங்களில். இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் ஆண்டோடைய நாமத்தினால் அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. அதோடு கூட நம்முடைய சபையின் செயலர் அவங்க 10 வருஷத்துக்கு முன்னே எனக்கு தெரியும். அங்கே மலையில் ஒரு கிராமத்துக்கு வந்து நான் பணி செய்துட்டு இருந்த இன்னொரு கிராமம், இப்போ நான் இருக்கிற பணிக்களம் அந்த மாறி வந்து இப்போ ஒரு 11 மாதம் தான் ஆச்சு. அதுக்கு முன்னால் நான் ஒரு 4 ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இது 25வது வருஷம் நான் மிஷனரியாக போய். அப்போது ஒரு கிராமத்தில் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு மருதையன் வளவுன்னு ஒரு கிராமம், கிறிஸ்தவர்கள் இல்லாத ஒரு கிராமம். அந்த கிராமத்தை அவங்க ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் அந்த இடத்துல வச்சு அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பிள்ளைகளுக்கும் புது துணிகளை கொடுத்தாங்க 10 வருஷத்துக்கு முன்னால். அப்போ தான் நான் சாரை பார்த்தேன். அதுக்கப்புறம் நூலாத்து கோம்பையில் இப்போ விடுமுறை வேதாப்பள்ளி நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சி, அப்போது நானும் நூலாத்து கொம்பை பணிக்களத்தை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ரொம்ப தூரமாக இருக்குது. நான் ஏற்காடு பக்கமாக இருக்குன்னு சொல்லி போனேன். அங்கே பார்த்தா அது வண்டி போயிட்டே இருக்குது, அவ்வளோ தூரம். அந்த இடத்துல வந்து அந்த விபிஎஸ் நடத்துறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்போது அருமையான இந்த சபையினுடைய செயலரையும் பார்க்குறதுக்கு அவங்க அநேக சாட்சிகளையும் சொன்னாங்க. ஆண்டவர் எப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார்னு சொல்லக்கூடிய சாட்சிகளை சொன்னாங்க. பொதுவாக செயலர் வந்து இறங்கி வந்து தன்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை சொல்றது வந்து கடினமான காரியம். ஆனால் உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கே அது ஒரு ஹார்ட் டச்சாக தான் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். அதோடு கூட அவங்க தலைமையில் அங்கே ஒரு டீம் வந்திருந்தாங்க. அதோடு கூட இந்த சபையில் அருமையான செயலருக்கும் அவங்க அந்த செயற்குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கூட. விஜயகுமார் சார் எல்லாம் சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போது, ரொம்ப ஹாப்பி. அதாவது வசனம் இப்படி சொல்லுது, கடைசி நாட்களில் என்னது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ உங்க குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு காலத்துல பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு இருந்துச்சு, பெண்கள் முன்ன வந்து பிரசங்கம் பண்ணக்கூடாது இருந்துச்சு. இல்லை, அதாவது ஆவியானவர் யாருக்கு மேலெல்லாம் வந்து வர்றாரோ அவங்க எல்லாம் சாட்சிகள். அது பொண்ணோ ஆணோ, சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ, அதான் குமாரரும் குமாரத்திகளும். அடுத்து உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். அடுத்து மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முடி நினைச்சாலும் பிரச்சனையே கிடையாது. ஆவியானவர் இருந்தா இந்த உலகத்துல நீங்க இருக்கிறது வர நம்ம ஒவ்வொருவரும் மிஷனரிகள் தான், நம்ம ஒவ்வொருவரும் சாட்சிகள் தான். அதுக்கு சாட்சியா இன்னைக்கு இந்த சபையில இருந்தாங்க, சாரெல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அருமையான செயற்குழுவுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்றேன் திரும்பவும். அதோடு கூட இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும், அருமையான வாலிப பிள்ளைகளுக்கும், கோயர் மற்றும் அருமையான குழந்தைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அங்கேயும் இந்த விடுமுறை வேதான பள்ளியில் நடந்தால் நிறைய பிள்ளைகள் வருவாங்க. என்னுடைய பணிக்காலத்தில் 364 பிள்ளைகள் வந்திருந்தாங்க. 5 நாள் நடத்தினோம். ஆண்டவர் பெரிய கிருபையா அதை நடத்தி வச்சாரு. மழை எந்த பிரச்சனையும் பண்ணாம காலநிலைகள்லாம் அருமையா இருந்துச்சு. ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதாவது வாசல் திறந்து தான் இருக்கு, நற்செய்திகள் போயிட்டு தான் இருக்கு. இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்முடைய மிஷனரி, அதாவது டிஎம்பிபி மிஷனரிஸ் வந்து 492 பேர் இருக்காங்க. அதாவது தமிழ்நாடு, சத்தீஸ்கர், ஒடிசா, அதே போல அதர் நாடு, அதர் கண்ட்ரிஸ்னா நேபாளம், இங்கெல்லாம் நம்முடைய டிஎம்பிபி ஊழியங்கள் நடைபெற்றிருக்கு. தமிழ்நாட்டில் பெரிய கல்வராயன் மலை, சின்ன கல்வராயன் மலை, அதே போல இப்போ உங்க பணிக்களம் இருக்கிறது போதமலை, சருகுமலை, கெடாமலை, ஒரு 3 மலைகள் சேரக்கூடிய இடத்துல தான் நம்ம பணிக்கிழமை இருக்கு. நீங்க தாங்க கூடிய ஜபிக்கக்கூடிய
அதுக்காக பிரயாசப்படக்கூடிய அந்த பணிக்களமே ஒரு 3 மலைகளுக்கு இடையில தான் இருக்கு. ஒரு அருமையான பணிக்களம். அடுத்து ஏற்காடு மலை, கொல்லிமலை, இந்த மலைகளில் தான் நம்முடைய ஊழியங்கள் நடைபெற்றிருக்குது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. விசேஷமா ஆரோக்கியதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷினரி என்னுடைய வட்டாரத்தில் பணி செய்யக்கூடியவர். அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. இப்போ ஒரு 15 நாளா சிஎம்சி வெள்ளூர்ல அட்மிட் ஆயிருக்கிறாரு. ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல அவருடைய ஹெல்த் இருக்கு அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு ரிப்போர்ட் வந்துச்சு. ஆரோக்கியதாஸ், அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. இப்படி மிஷினரிகளுடைய ஆரோக்கியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அங்க இருந்து எப்பவுமே நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாரு. நம்ம ஒவ்வொருத்தரையும் கொண்டு ஆண்டவருடைய திட்டம் பெருசு. அவருடைய திட்டம் பெருசு, அவருடைய வேலையும் பெருசு. அதனாலதான் ஒரு காலத்துல ஆண்கள் மட்டும் செய்ய வேண்டிய வேலையை பரிசுத்த ஆவியானவரா ஆண்டவர் வந்து எல்லாரும் செய்யணும்னு சொல்லிட்டாரு. சின்ன பிள்ளைகளோ, பெரிய பிள்ளைகளோ, வாலிபர்களோ, பெண்களோ, ஆண்களோ, முதியவர்களோ எல்லாரும் செய்யணும்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த வேலை பெருசு. இந்த ஊர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னா ஒரு 10-20 பேர் தான் அந்த ஸ்கூல்ல வேலை செய்ய முடியும். நான் பிஎட் முடிச்சிருக்கேன்னு எல்லாரும் போய் வேலை செய்ய முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த வேலை பெரிய வேலை. அதான் சொல்றாரு, விளைநிலங்கள் எல்லாம் விளைஞ்சு போய் நிற்குது. ஆனா வேலைக்கு ஆள் வேணும். வேலைக்காரர்கள் கம்மியா இருக்கிறாங்க. ஆண்டவருடைய இருதயத்தை உடைய, ஆண்டவருடைய சிந்தனையை உடைய, ஆண்டவருக்காக உழைக்கக்கூடிய வேலையாட்கள் கம்மியா இருக்காங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனால் இந்த நல்ல பணிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. போன மாசம் நடக்க வேண்டிய அந்த டிஎம்பிபி சண்டே, அதுதான் நம்ம இன்னைக்கு ஆசிரியர்னு சொல்லிட்டு பாஸ்டர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆபீஸ்ல தகவல் கொடுத்தாங்க. அங்கிருந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உண்மையிலே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இந்த அருமையான நாளிலும் இந்த நல்ல அற்புதமான இந்த வாய்ப்பை தந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருக்கு என்னுடைய நன்றிகளை மீண்டுமாய் தெரிவித்துக் கொள்கிறேன். யாரா எடுத்தவங்க படிங்க. 1 நாளாகமும் 4வது அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இருந்தவாறே தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிற எங்கள் அன்புள்ள இயேசு அப்பா, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான உங்களால எங்களுக்கு பரிசுத்தமாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமைக்காய், இந்த ஓய்வு நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் கர்த்தராகிய நீங்க உண்டு பண்ணின நாள். இதிலே நாங்க உங்களோடு கூட விசுவாசிகளா ஒன்றுபட்டு ஒரே ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் ஒன்றுபட்டு கலிகூர்ந்து மகிழத்தக்கதான கிருபைகளை ஆண்டவரே அப்பா இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின் மூலமாக, உம்மை துதிப்பதின் மூலமாக, உம்மோடு பேசுவதன் மூலமாக எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்தீங்க அப்பா. உங்க நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அதை அனுபவிக்க, உம்முடைய வார்த்தைகளோடு நாங்கள் ஆண்டவரை வாழ, அனுபவிக்க, ருசிக்க, அதை புசிக்க இந்த வேளையில் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கிருபை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்க பார்க்கணும் அப்பா. பார்த்து ஆண்டவரே இந்த உலகத்துல பார்த்து பார்த்து நடக்கணும். ஒவ்வொரு ஆத்மாவையும் தேடி தேடி நடக்கணும் அப்பா. கடைசியா பரலோக ராஜ்யத்துல இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களோடு உம்மோடு கூட நாங்க மகிழ்ச்சி அடையணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை ஆயத்தப்படுத்துகிற நல்ல நாளாக, நல்ல நேரமாக இந்த நாளை எங்களுக்கு மாற்றி கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி. இவை யாவற்றையும் இயேசு வழியாகவே நிற்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கல்வராயன் மலையில சந்தனக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்துல 2 மாசத்துக்கு முன்னால நாங்க ஒரு 12 மிஷனரிகள் சேர்ந்து இயேசு சுவாமியை பற்றி சொல்றதுக்காக அங்க போனோம். அந்த வில்லேஜ்ல ஒரு குடும்பம் தான் இயேசுவை ஏற்றுக்கிட்ட குடும்பம். மற்றவங்க எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத குடும்பம், நற்செய்திகள் எல்லாம் கேட்கக்கூடிய குடும்பங்கள் தான். சாயங்கால வேளை நாங்க ஒவ்வொரு வீடு வீடா போய் இயேசுவை பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய கதைகள் எல்லாம் கேட்டு, அவங்களுடைய குடும்ப காரியங்களை கேட்டு, படிப்பை கேட்டு நாங்க பேசிட்டே போயிட்டு இருக்கிறோம். இது 2-3 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு ஏரியாவுக்கு நாங்க போவோம். அப்படி நாங்க எல்லாம் சேர்ந்து போறது. அப்போ ஒரு வீட்டுக்கிட்ட வரும்போது பக்கத்து 2 வீடு தள்ளி ஒரு வாலிபர் அப்படி வாட்ட சட்டமா இருக்கிறார். அப்படியே நின்றுட்டு இருந்தாரு. எழும்பி நின்றுட்டு இருக்காரு. எங்களை பார்த்த உடனே
சரி ஏதோ இடக்கு முடக்க கேட்கிறாரு போலன்னு சொல்லிட்டு நாங்க இந்த வீடை முடிச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு போனோம். அடுத்த வீட்டை முடிச்சு அங்க போகும்போது இடையில வந்தாரு. வந்து எங்களை தடுத்து, ஐயா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். அப்போ என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி நான் கேட்டோம். அவர் சொல்றாரு, சார் உங்க சர்ச்சில் ஒரு கிறிஸ்துமஸ் இயேசு பிறந்தாருன்னா எங்களை நீங்க கூப்பிடுவீங்க, நாங்களும் சந்தோஷமா வருவோம், சாப்பிடுவோம். விபிஎஸ் சொன்னா எங்க பிள்ளைகள் எல்லாம் வந்து கூப்பிடுவீங்க, எங்க பிள்ளைகள் எல்லாம் வந்து அனுப்பி வைப்போம், எங்க பிள்ளைகளும் அங்க வந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு அந்த சாமியை கும்பிட்டுட்டு வருவாங்க. அதே போல சர்ச் டே எல்லாம் கொண்டாடுறீங்க, அப்பவும் நீங்க எங்களை கூப்பிடுறீங்க, நாங்க வர்றோம், உங்க சர்ச்சில் வந்து சாப்பிடுறோம், சந்தோஷமா வர்றோம், நாங்க முறைக்கிறதே இல்லை. ஆனா நாங்க ஒரு கடா வெட்டி பலி செலுத்தி எங்க கோயில்ல எங்க வீட்டுல ஒரு விருந்து வச்சா உங்களால ஏன் வர முடியல? வருஷத்துல 5-10 மீட்டிங்களுக்கு எங்களை கூப்பிடுறீங்க, உங்க சர்ச்சில் வந்து நாங்க சாப்பிடுறோம், உங்க வீட்டுல வந்து நாங்க சாப்பிடுறோம். ஆனா இப்படி நாங்க ஒரு விருந்து வச்சா மட்டும் நீங்க ஏன் சாப்பிட மாட்டீங்க? இதை சொல்லுங்க அப்படின்னு. உண்மையிலே எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. புத்தகங்கள்ல நிறைய காரியங்களை படிச்சிருக்கோம் நம்ம, இதுக்கெல்லாம் எப்படி ஆன்சர் கொடுக்கணும்னு. ஆனா அது அனுபவத்துக்குள்ள வரும்போது அது இருதயத்துல இருந்து வரணும், அப்படின்னா மட்டும்தான் அது பதிலா இருக்கும். ஒவ்வொருத்தரும் அப்படியே நின்றுட்டு இருக்கிறோம். பொதுவா எங்க டீம்ல சொல்லுவாங்க, ராஜன் நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நானே மனசுக்குள்ள நினைச்சிட்டேன், யாரும் என்கிட்ட கேட்காதுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த பதில் நம்ம எப்படி சொல்லணும்னு உள்ளது தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கினாரு. அதுல ஜான்சன் அப்படின்னு ஒரு மிஷனரி இருக்கிறாரு, ஒரு அருமையான மிஷனரி. கொல்லிமலையில நம்முடைய டிஎம்பிபி மூலமா ரட்சிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர், குடும்பமா அங்க இருக்கிறாரு. அவரு எங்க டீம்ல இருந்தாரு. அவரு அதாவது அந்த பாரம்பரியத்திலிருந்து வெளியே வந்தவர். அவருக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் அங்க இறங்கினாரு. அவரு அழகா சொன்னார், ஐயா நீங்க கேட்கறது சொல்றது வாஸ்தவம் தான், உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க நாங்க ஏதாவது மீட்டிங் கூப்பிட்டா நீங்க வர்றீங்க, உங்க பிள்ளைகளை அனுப்பி வைங்க, சாப்பிட்டு சந்தோஷமா போறீங்க, அது நல்ல சரிதான். அதே போல நீங்க ஒரு கடா வெட்டி விருந்து வைக்கும் போது எங்களை கூப்பிடுங்க, நாங்க வர முடியல அப்படி, அதுவும் உண்மைதான். அது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் ஒரு கேள்வி கேட்டார் ஜான்சன் மிஷனரி, ஐயா எதுக்காக நீங்க கடா வெட்டுறீங்க அப்படின்னு கேட்டாரு. அப்போ அவர் சொன்னாரு, ஐயா அந்த கடாவை வெட்டி அந்த ரத்தத்தை நாங்க சாமிக்கு முன்னால ஊத்துவோம், தரையில ஊத்துவோம். அப்போ எங்க மேல உள்ள சாமி கோபம் தணிஞ்சிரும், நாங்க செய்த பாவங்களை சாமி மன்னிச்சிரும். அது சொன்ன அந்த பாயிண்ட்னா சாமி எங்க மேல வச்ச கோபம் தணிஞ்சிரும், நாங்க செஞ்ச பாவமும் தீந்துரும் அப்படின்னு சொன்னாரு. உடனே தான் நாங்க எல்லாம் வாய் திறக்கல. அந்த ஜான்சன் திரும்பவும் அழகா சொன்னாரு, ஐயா இதுலதான் எங்களுக்கு உங்களுக்கும் பிரச்சனையே இருக்கு. ஏன்னா ஏற்கனவே எங்களுக்காகவும் இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொருத்தருக்காகவும், நீங்க நம்பினா உங்களுக்காகவும் இந்த 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 உலகத்தை படைச்ச அந்த கடவுள் இயேசு அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ல இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய ரத்தத்தை சிலுவையில சிந்திச்சாரு. அதான் வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டு இன்னும் சொன்னாரு, ஒருவேளை இப்போ நாங்க நீங்க கூப்பிடுற விருந்துக்கு வந்து அந்த கடா விருந்துக்கு வந்து அதுல பந்தியில உட்கார்ந்தா இந்த ஆண்டவர் மனுஷனா வந்து செய்து முடித்ததை நாங்க மறுதளிச்சது போல ஆயிரும், நாங்களும் நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும், உங்களையும் நரகத்துக்கு தான் கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே அந்த மனுஷனுடைய முகத்துல ஒரு பெரிய பிரகாசம், ஒரு பெரிய பிரகாசம். அவரு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சர்ச்சை பக்கமா வந்துட்டு இருக்கிறார், சர்ச்சை பக்கமா. உண்மையில பெரிய சாட்சி. இப்படி எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, இது அவருக்கு இருந்த சந்தேகம் பிரச்சனை இல்லை, அவருக்கு இருந்துச்சு இது எதனாலன்னு. இப்ப அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டாருன்னு. ஆனா நமக்கு அந்த நிச்சயம் இருக்கா? இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினாருன்னு மட்டும் நமக்கு தெரியும், என்னுடைய பாவத்துக்காக மட்டும்தானா? இன்னைக்கு ஒரு ஜெபத்தை குறித்து நம்ம சிந்திக்க போறோம். அதுல நமக்காக இயேசு கிறிஸ்து செய்து முடிச்சத அன்னைக்கே ஒருத்தன் கேட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டான். அவனுக்கு பேரு யாபேஸ். பாருங்க அந்த வசனத்தை படிங்க, 9வது வசனம், 1 நாளாகமம் 4:9. முதல் வரிய பாருங்க, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு துக்கம் என்று பெயரிட்டாள். யாபேஸ்னா துக்கம், துக்கம் அப்படின்னா துக்கத்தை உண்டாக்கக்கூடியவன். நல்லா பாருங்க, இந்த பொதுவா இந்த
நீங்க சிலர்லாம் இருப்பீங்க 10 தடவை கூட பைபிளை படிச்சிருப்பீங்க. சில நம்ம 2-3 தடவை முழு பைபிள் வேதாமத்தையும் படிச்சுட்டே இருப்போம். சில நேரங்கள்ல நம்ம வரும்போது ஆதியாமத்திலிருந்தே வரும்போது நான் நாலாகமத்துக்கிட்ட வந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன் ஏன் ஆதாம்ல இருந்து தொடங்கும். இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம் கூட வரும். ஆனா நான் 2012 வருஷத்துல இந்த பகுதிய திருநெல்வேலியில புஷ்பான்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அதாவது நம்ம மலையில உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் +2 முடிச்சா என்கிட்ட வருவாங்க. கல்வராயன் மலை, கொல்லிமலை, ஏற்காடு உள்ள பிள்ளைகள். அது 2002ல இருந்தே வருவாங்க. அப்போ நான் அவங்களுக்கெல்லாம் இந்தியா முழுசும் தமிழ்நாடு முழுசும் உள்ள அரசு கல்லூரிகளுக்கும் நம்ம கன்னியாகுமரியில் உள்ள நம்ம கல்லூரிகளுக்கும் நாங்க வழிகாட்டுவோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமே இன்னைக்கு 159 பிள்ளைகள் படிக்கிறாங்க, நம்ம மலையில் உள்ள பிள்ளைகள். அப்போ வழிகாட்டுவோம். அப்படி வழிகாட்டி ஒரு பையனை அக்ரிகல்ச்சர் காலேஜ் திருநெல்வேலிக்கும் ஒரு பொண்ணை நம்ம அந்த கவர்மெண்ட் அரசு மருத்துவக் கல்லூரிக்கும் கொண்டு சேர்க்கறதுக்காக வரும்போது அந்த ஹோட்டல்ல ஒரு பெரிய பெரிய பேனர் வச்சு எழுதி போட்டிருந்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து அப்பா தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என்னுடைய இந்த விண்ணப்பத்தை நீர் கேட்டு எனக்கு ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் நன்றின்னு சொல்லி அந்த எழுதி போட்டிருந்து. அப்பதான் இப்படி ஒரு வசனம் வேதாமத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவு எனக்கு கிடைச்சு. பல முறை வேதாமத்தை படிச்சிருக்கிறேன். ஆனா அது தனிப்பட்ட முறையில என்னை தொடல. ஆனா இதை பார்த்த பிறகு நான் அன்னைக்கு அந்த எப்பவுமே பைபிள் என் கையில இருக்கும். அந்த பிள்ளைகளை விட்டுக்கிட்டு நான் திரும்பி இங்க சேலத்துக்கு வரும்போது முழுக்க அன்னைக்கு நிறைய நேரம் அதாவது 11 மணி வரை தூங்குறது வரை நான் அந்த பைபிளையே போட்டி பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் நிறைய விஷயங்களை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுல இருந்தே இதை தியானிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு, தொடர்ந்து ஜெபிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தாரு. இது அநேக இடங்கள்ல சொல்லி போய் அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்தாரு ஆண்டவர். இன்னைக்கு அந்த வாய்ப்பு இங்க நம்ம சர்ச்சை சபைக்கும் வந்திருக்கிறது. ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். பாருங்க, இங்க அந்த பேர் வருது. இந்த இடத்துல வந்த உடனே ஆக்சுவலா இந்த யூதர்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த பாரம்பரிய பட்டியல், அதாவது அவங்களுடைய பெற்றோர் பட்டியல் சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமானது. இப்ப எனக்கு அப்பா பேர் எனக்கு தெரியும், எனக்கு அப்பாவுக்கு அப்பா பேரும் தெரியும். ஆனா எனக்கு தாத்தாவுக்கு அப்பா பேரு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. புரியுதா? அப்போ இங்க பாருங்க, எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு பல தலைமுறைகளுக்கு முன்னால உள்ள ஆதாம்ல இருந்தே இங்க இருக்கு. அவ்வளவு பிரில்லியண்டா இருப்பாங்க இந்த யூத மக்கள், இந்த இஸ்ரவேல் மக்கள். தெளிவா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எது தெரியுதோ இல்லையோ, என்னுடைய தாத்தா யாருன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். என் அப்பாவுக்கு அப்பா பேர் என்னன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட மக்கள், நல்ல ஞானமுள்ள மக்கள். இங்க பாருங்க, இந்த வம்சாவளி பட்டியல்ல இந்த இடத்துல வரும்போது யாபேசுக்கு அப்பா பேர் இல்ல, யாபேசுக்கு அப்பா பேர் இல்ல. அப்போ என்ன நோக்கத்திற்காக இந்த வம்சாவளி பட்டியல் இருக்குதோ அந்த நோக்கம் இவனுடைய இந்த வரியில இல்ல, இவனுடைய பின்னணி என்னன்னு இல்ல, இவனுக்கு தாத்தா யாருன்னு கூட இல்ல. இவங்க அம்மாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அம்மாவுடைய பேர் இல்ல. பேர் அன்னைக்குள்ள பரம்பரையில, அன்னைக்குள்ள காலகட்டத்தில் அந்த வம்ச மக்கள் பேரை அப்பா தான் போடுவாரு. இங்க அம்மா பேரை போடுறாங்க. இன்னைக்கு நம்ம போட்டி போட்டுக்கிட்டு கணவன் மனைவி சேர்ந்து போடுவோம், இல்ல தாத்தா பாட்டிட்ட கேட்டு போடுவோம். ஆனா அன்னைக்கு அம்மா போடுறாங்க பாருங்க. அம்மாவுக்குள்ள பிரச்சனையெல்லாம் தூக்கி உருட்டி ஒரு பேரை வச்சுட்டாங்க. அவனை பார்க்கும் போதெல்லாம் அந்த அம்மாவுக்கும் துக்கம், அம்மாவை பார்க்கும்போது இவனுக்கும் துக்கம். அப்படிப்பட்ட நிலைமை. இங்க பாருங்க ஒரு வித்தியாசமா இந்த இடம், இந்த நாலாமத்தை எழுதினது எஸ்ரா எழுதும் போது இந்த இடத்துல வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் நிறுத்து, ஒருத்தன் இருக்கான், அவனை பற்றி எழுது. அவன் ஜெபத்தினால முன்னுக்கு வந்தவன், ஜெபத்தின் மூலமா ஜெயிச்சவன். அவன் இந்த உலக பிரகாரமான அப்பாவை முக்கியத்துவப்படுத்தல. ஒருவேளை அவரு பலவீனப்பட்டிருக்கலாம், இல்ல அவர் மரித்து போயிருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை. இவனுடைய அம்மாவும் இவனை துக்கம்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க, துக்கமா தான் பாக்குறாங்க. ஆனா அவன் ஆண்டவர் அப்பாவை போற்ற இடத்துல, அந்த வெற்றிடம், அப்பாவுக்கு பேரு வெற்றிடமாச்சு, அந்த இடத்துல பரமபிதாவாகிய என்ன கொண்டு உட்கார வச்ச என்னுடைய விசுவாசி இவனை பற்றி எழுது அப்படின்னு ஆவியானவர்
பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவர் இந்த இடத்துல எஸ்ராவுக்கு உணர்த்தினார். அதனால தான் இந்த பேர் இங்க வைக்கப்பட்டிருக்குமா, அதனால தான் இந்த பேர் இங்க வைக்கப்பட்டிருக்கப்பா. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு. இந்த இடத்துல அவங்க அப்பா பேர் இல்ல, சம்பந்தமே இல்லை. ஆனா ஆண்டவர் அங்க சம்பந்தப்படுத்துறாரு. அவனை பற்றி சொல்றாரு. அவனை பற்றி சொல்றாரோ இல்லையோ, பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். கேட்டா கிடைக்கும்னு நினைச்ச விசுவாசிச்ச ஒருத்தன் துக்கத்திலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு, மகனுக்கு துக்கம்னு பேரு போட்டு கஷ்டப்பட்ட ஒரு அம்மா, இவங்களை பற்றி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த இவ்வளவு துக்கப்பட்ட அவனுடைய முதல் வரி எப்படி? யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான். இது கனம்னா சாதாரண சும்மா கும்பிடு போனது இல்ல. இதனுடைய அந்த அந்த எபிரேய அந்த அர்த்தத்தை நம்ம கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா, மற்றவர்களால கும்பிடப்படக்கூடிய, மற்றவங்களால மதிக்கப்படக்கூடிய எந்த ஒரு முடிவெடுத்தாலும் யாபேஸ் இல்லைன்னா முடியாது. அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலையில அவன் இருந்தானா அன்னைக்கு. சகோதரரை காட்டிலும் சொல்லப்பட்டிருக்கு, சகோதரரை காட்டிலும். அப்போ அவனுக்கு முன்னால நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அவங்களுடைய பங்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுடைய உரிமையை அவங்க பெற்றுக்கிட்டாங்க. ஆனா இவனுக்கு எந்த உரிமையும் இல்லை. உரிமையிலே பெரிய உரிமை அப்பா தானே. அப்பாவே இங்க அவனுடைய பேரே இல்லை. சில இடங்கள்ல ஆவியானவர் மௌனமா இருக்கிறாரு. ஏன்னா சில இடங்கள்ல நம்ம கேட்கிற ஜபங்கள்ல கூட ஆண்டவர் மௌனமா இருப்பாரு. காரணம் சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்வதற்காக இருக்கும். இன்னொன்னு ஆண்டவர் அந்த இடத்துல நம்ம முக்கியத்துவப்படுத்துவதற்காக கூட இருக்கும். இங்க ஆண்டவர் அந்த இடத்துல முக்கியத்துவப்படுறாரு பாருங்க. அப்போ கனம் பெற்ற ஒரு வாழ்க்கை எப்படி வந்துச்சான்? எடுத்து அவன் கடைசியில் அவனுடைய வாழ்க்கை முடியும் போது அவன் மிகப்பெரிய கனம் பெற்றவனா இருக்கிறான். ஆனா அவனுக்கு முன்ன உள்ள நிலைமை, நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர். அந்த அம்மா என்ன பிரச்சனைன்னு தெரியாது, என்ன கண்டிப்பா அது பிரசவ வலியா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ வேதனையோட பிள்ளை பெறுவேன். எல்லாருமே அப்படிப்பட்ட வழியில தான் குழந்தையை பெற்றெடுத்துட்டு இருக்காங்க. இது அப்படிப்பட்ட வேதனையா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒருவேளை கணவனை அந்த நேரத்துல அவங்க கன்சூவா இருக்கும்போது இழந்திருக்கலாம், ஏதோ வறுமையில தள்ளப்பட்டிருக்கலாம், இல்ல புருஷனால துரத்தி விடப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒண்ணு இருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல எழுதி வைக்கல. ஏன்னா அதெல்லாம் தேவையில்லைன்னு விட்டுருக்கலாம். இது தேவை என்னது? ஒருத்தன் ஜெபத்தினால ஜெயிச்சான். ஒரு ஆண்டவர் ஒரு கூப்பிடுற ஒருத்தனை கைவிடாம காப்பாத்தினார். அவன் தான் கனம் பெற்றவனா இருந்தான். இதை சொல்றதுதான் ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு வச்சிருக்கிறாரு. சரி, இப்போ இந்த யாபேஸ் பார்த்தான், நான் எங்க அம்மா வச்ச முத்திரையோட வாழ விரும்பல, நான் என்ன செய்வேன்? முன்னேறுவேன், நான் முன்னேறுவேன். இந்த செக்ரட்டரி அவங்க அனுபவத்தை என்கிட்ட சொன்னாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, சில அற்புதங்கள் நடக்காம அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. சொல்லிக்கிட்டு நான் இந்த இடம் இப்படி ஒரு ஊழியக்காரோட இணைஞ்சு ஜபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு பெரிய நன்மைகளை செய்தார் அப்படின்னு. அதே போல இங்க பாருங்க, இவன் துக்கத்துல இருக்கான். துக்கம் யாரு பார்த்தாலும் துக்கம்னு கூப்பிடுவாங்க. யாபேஸ்னாலே துக்கம், துக்கத்தை உண்டாக்குவவன். அத பிரச்சனை. இப்போ சமீபத்துல ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேனா கல்வராயன் மலையில. அப்போ இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கல்வராயன் மலையில. அப்போ திருமணத்துல கணவனும் அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் வர்றாங்க மேடைக்கு. வரக்கூடிய நேரத்துல ஒரு அம்மா அங்க நின்றுட்டு இருக்காங்க, நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு அம்மா, நான் பக்கத்துல நிக்கிறேன், ஒரு அம்மாவை துரத்துறாங்க எல்லாரும். ஏமா நீ போ போ அப்படி துரத்துறாங்க. அந்த அம்மா கூனி குறுகி போய் ஒரு ஓரத்துல நிக்கிறாங்க, ஒரு ஓரத்துல நிக்கிறாங்க. நான் ஒண்ணு எதுக்குன்னு, அதாவது அந்த அந்த இடத்தை விட்டு தள்ளி போய் நிக்கிறாங்க. எப்படி அந்த அம்மாவுக்கு ஒரு 40 வயசு இருக்கும். அப்ப நான் கேட்டேன், பக்கத்துல இருந்த எங்க பிள்ளைகிட்ட கேட்டேன், ஏன் அந்த அம்மாவை துரத்துறாங்க அப்படின்னு. அந்த அம்மாக்கு புருஷன் இல்லை, அந்த அம்மால அங்க வந்து நின்னா என்ன ஆகும்? இந்த குடும்பம் செழிக்காது அப்படின்னு சொல்லி சொன்னா. எனக்கெல்லாம் அப்படி தூக்கி போட்டு என்ன எப்படியோ ஆகிப்போச்சு. அப்போ இன்னைக்கு உள்ள அங்க இன்னும் நிறைய முறைகள் அங்க இருக்கு. அதாவது மனுஷனா பாக்குறது இல்ல, தன்னுடைய குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறது கிடையாது இன்னைக்குள்ள சமூகத்துல. அதுவும் அங்க கலாச்சார நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ நினைச்சு பார்த்தேன், இந்த யாபேசினுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் அன்னைக்குள்ள நிலைமை. இதுல அப்பா இல்லாதவன்னு சொல்லிருக்கலாம், ஒருவேளை அப்பானுடைய உரிமை இல்லாதவன்னு சொல்லிருக்கலாம், அவன் சொத்து பத்து இல்லாதவன்னு சொல்லிருக்கலாம். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. இவன் சர்ச்சுக்குள்ள கூட போக முடியாது, சொத்து இல்லாதவன் அல்லது வம்சப்பட்டிய வரலாறு பட்டியல்ல பேர் இல்லாதவன் சர்ச்சுக்குள்ள கூட என்று ஆக முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டம் அது. அப்போ எப்படி பாடுபட்டிருப்பான் பாருங்க. அந்த இடத்துல இருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறான். இதுவரையும் உலகத்தை பார்த்துட்டு இருக்கான், அம்மாவை பார்த்துட்டு இருக்கிறான், சகோதரர்களை பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ அவனுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பம், ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னன்னு படிங்க பார்ப்போம். அந்த
10வது வசனம், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவன் நோக்கி. போதும், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. இவர் யாரு? இஸ்ரவேலின் தேவன் யாரு? இந்த உலகத்தை படைச்சவரு, செங்கடலை 2ஆ பிளந்தவரு, ஆபிரகாம் அழைச்சவரு, அவனை ஆசீர்வதிச்சு, அவனுக்கு ஒரு ஈசாக்குன்னு ஒரு மகனை கொடுத்து, அவனையும் ஆசீர்வதித்து, யாக்கோபை கொடுத்து, யாக்கோபையும் ஆசீர்வதித்து, கடைசியில யோசேப்பு, அப்படியே தொடர்ந்து இந்த உலகத்திற்கு மனுஷனா தன்னை வெளிப்படுத்தினவர். இந்த உலக மக்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து, ரத்தத்தை சிந்தி, எல்லா மக்களுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தவர். அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரா நமக்குள்ள வாழக்கூடியவர். இந்த ஆண்டவரை இவன் உணர்ந்தான். திருப்பி அந்த ஆண்டவரை பார்த்து திரும்புறான். இனி இந்த உலகத்துல உள்ள யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது, இவங்களால நான் முன்னேறவும் முடியாது. ஆனா கண்டிப்பா நான் இந்த துக்கத்தோட, ஒருவேளை என் பேர் அப்படி இருக்கட்டு, ஆனா பேருக்குரிய அர்த்தத்தோட நான் வாழ விரும்பல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணிகரமான முடிவை எடுக்கிறான். எடுத்து அவன் அதான் சொல்லி, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. உலக பக்கமா திரும்பி இருந்த, பெற்றோர்கள் பக்கம், அம்மா பக்கமா திரும்பி இருந்த, மற்ற கிண்டல் பண்றவங்க பக்கமா திரும்பி இருந்த அவனுடைய பார்வை இப்போ இஸ்ரவேல் தேவனை நோக்கி திரும்புது. அற்புதங்கள் செய்கிற, வாக்குத்தத்தம் பண்ண, பொய்யுரையாத ஆண்டவர் பக்கமா திரும்புது. திரும்பி அவன் கேட்கக்கூடிய முதல் காரியம் என்ன தெரியுமா? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. ஆசீர்வாதம்னா என்ன? யாக்கோபு ஒரு இடத்துல கேட்கிறான். அவனுக்கு 2 மனைவிகள் இருக்கிறாங்க, 2 மறுமனையாட்டிகள் இருக்கிறாங்க, 11 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே இருக்கு. யாப்போக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றங்கரையை கடந்த பிறகு ஒரு இடத்துல தனிச்சு இருந்து ஒரு ஆண்டவரோட போராடுறான். அப்ப ஆண்டவர்கிட்ட அவன் என்ன கேட்டான் தெரியுமா? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. நம்ம இன்னைக்கு எதை ஆசீர்வாதம் நினைக்கிறோம்? காரு, பங்களா, இல்ல வேலை, படிப்பு. என் பையனுக்கு ஆண்டவர் நல்ல படிப்பை கொடுத்துட்டாரு, சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துடுறோம். அது என்ன படிப்புன்னு நமக்கு தெரியாது. அது ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்தக்கூடிய படிப்பா? அப்படிப்பட்ட வேலைக்கு வருவானாலும் நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனா இங்க எல்லாமே இருக்கு. அவன் சொல்றான், என்னை ஆசீர்வதிக்காட்டா உங்களை விட மாட்டேன்னு. அப்ப என்ன அது ஆசீர்வாதம்? அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய டயலாக்கள் நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறாரு, உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. அவன் யாக்கோபுன்னு சொல்றான். உண்மை ஒத்துக்கிட்டான். ஏற்கனவே அப்பாவை ஏமாத்தி இருந்தான், இப்ப ஒத்துக்கிட்டான், நான் ஏமாத்துக்காரன்னு. உடனே அவனுக்கு பேர் அவர் மாத்துறாரு, இஸ்ரவேல்னு மாத்துறாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு மாத்துறாரு, அநேகருக்கு உதவி செய்யறவன்னு மாத்துறாரு. அற்புதமான பேரு. மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயேன்னு சொல்லிட்டு அந்த பேர் அவனுக்கு கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு இவன் சும்மா இருக்கல. அதுக்கு பிறகு அவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே உங்க பேர் என்னன்னு கேட்கிறான். அதுல வருது, நீங்க ஆதியாகமம் 32 எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா சம்பவம் அப்படியே வருது. ஆண்டவர் உங்க பேர் என்னன்னு கேட்கிறான். இந்த கேள்வி இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம கேட்கறதே இல்லை. ஆண்டவர் நம்ம பேரை கேட்பாரு, ஆனா ஆண்டவருக்கு பேர் நம்ம கேட்கறது இல்லை. அப்போ ஆண்டவருக்கு பேரை கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, யாம் பேரை எதுக்காக நீ கேட்கிற, யாம் பேரை எதுக்காக நீ கேட்கிறன்னு கேட்கிறாரு. நீ என் நாமத்தை கேட்பானேன் அப்படின்னா எதற்காக என்னுடைய பேரை கேட்கிற என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்படின்னா ஆசீர்வாதம் தான் அவருக்கு பேரு, ஆசீர்வாதம் தான் அவருக்கு பேரு. இங்க யாபேஸ், தேவரீர் என்னை ஆசீர்வதித்தினா, ஆண்டவரே நீர் எனக்குள்ள வாங்க, நீர் எனக்குள்ள வாங்க, நீர் எனக்குள்ள வாழுங்க, நீங்க என் கூடவே இருங்க. நீங்க என்னுடைய செயல்பாடெல்லாம் நீங்க செயல்படுறதா தான் இருக்கணும். இப்ப அதுதான் ஆசீர்வாதத்தினுடைய ஆரம்பமே. அதுதான் என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வாதம் ஜெபம் பண்றோம். இன்னொன்னு சொல்ல போனா ஆண்டவரை குறித்த அறிவு. யாக்கோபு சொல்றான், நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், இப்பொழுது தப்பி பிழைச்சேன்னு சொல்றான். அந்த இடத்துக்கு பெனியல்னு பேரை போடுறான். முகமுகமாய் ஆண்டவரை பார்க்கிறான், ஆண்டவரை பார்க்கிறான். அது பார்த்த பிறகு தன்னுடைய எதிரி ஏசாவை பார்க்கும்போது என்ன சொல்றான் தெரியுமா? உம்முடைய முகத்தை கண்டது தேவதூதனுடைய முகத்தை கண்டது போல இருக்குன்னு சொல்றான். எப்படிப்பட்ட மாற்றம் பாருங்க. அதுதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் இருந்தா ஆண்டவர் நம்ம கூட, ஆசீர்வாதமாகி ஆண்டவர் நம்ம கூட இருந்தா நம்ம படிக்கிற படிப்பு நல்லாதான் இருக்கும், நம்ம படிக்கிற செய்யற வேலை நல்லாதான் இருக்கும், நம்ம செய்யற பிசினஸ் நல்லாதான் இருக்கும், நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படும், நம்ம கையிட்டு செய்யற எல்லா காரியங்களும் வேலைகளும் வாய்க்க பண்ணப்படும். எப்போ? ஆசீர்வாதமாகி ஆண்டவர் நமக்குள்ள இருந்தா. ஆசீர்வாதம்னு அவர் தான். ஏன்னா எல்லாத்தையும் உடையவர் அவர் தான். அவர் தான் ஐஸ்வர்ய சம்பந்தர். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான், அவரை பெறுவது தான் ஆசீர்வாதம். அதாங்க தேவரீர் என்னை ஆசீர்வதித்துன்னு சொல்றான். அடுத்து என் எல்லையை பெரிதாக்கி,
இவரு ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொல்லும் போது ஆதியாகமம் 12:12 சொல்லும் போது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய்ன்னு சொல்லல. எப்படி சொல்றாரு? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு அர்த்தம் என்னது? தனி மனிதனை தாண்டி, குடும்பத்தை தாண்டி, சமூகத்தை தாண்டி உலகமெல்லாம் மூலமா ஆசீர்வதிக்கப்படும். அப்போ நம்ம ஆண்டவர் ஒருத்தருக்குள்ள வந்தா, பரிசுத்தாவி ஒருத்தருக்குள்ள வந்தா உலகம் முழுதும் நம்ம சாட்சியா போகணும். உலகம் முழுதும். நான் எனக்காக அல்ல, நான் என்னுடைய குடும்பத்துக்காக மட்டும் இல்ல, நான் என்னுடைய சபைக்காக மட்டும் இல்ல, நான் என்னுடைய சமூகத்துக்காக மட்டும் இல்ல, இந்த உலகம் முழுசு நான் சாட்சி. அதுதான் சத்தியம். அதுதான் ஆண்டவர் இங்க யாபேஸ் ஆண்டவரை கேட்ட உடனே அவனால சும்மா இருக்க முடியல. அவன் எல்லையை விரிவாக்குங்கன்னு சொல்றான். எல்லை விரிவடையுது. அதுக்கு பிறகு உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து, உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து, ஆண்டவரே எப்பவும் உங்க கரம், உங்க பிரசன்னம் என் கூடவே இருக்கணும். ஒரு இடத்துல மோசே சொல்றாரு, பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா இருக்கும் போது மோசே சொல்றாரு, நீங்க உங்களுடைய சமூகம் எங்களோட வராட்டா எங்களுக்கு அப்படிப்பட்ட கானானும் பாலும் தேனும் ஓடக்கூடிய இடம் வேண்டாம். எப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதம் அது வேண்டான்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட வேலையா இருக்கட்டும், எப்படிப்பட்ட படிப்பா இருக்கட்டும், எப்படிப்பட்ட பெரிய திருமண சம்பந்தமா இருக்கட்டும், இயேசு எங்களுடைய வாழ்க்கையிலே மையமாக இல்லை என்றால் அது எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இயேசு இல்லாத எந்த ஆசீர்வாதமும், அதாவது ஒரு வசனம் இருக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். இன்னைக்கு நம்முடைய திருமண காரியங்கள்ல, குடும்ப காரியங்கள்ல, வேலைகள்ல முறுமுறுப்புகளும் வேதனைகளும் பிரிவினைகளும் கஷ்டமும் வந்துட்டு இருக்கா? நம்ம ஆசீர்வாதத்தை செக் பண்ணி பார்க்கணும். நான் எதை ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருக்கிறேன்? அந்த ஆசீர்வாதமாகி ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரா? எனக்குள்ள இருக்கிறாரா? திருமணத்தை ஆண்டவர் தான் நடத்தி வச்சாருன்னு சொல்லி நம்ம நம்புறோமே, அந்த ஆண்டவர் எங்களுக்குள்ள இருக்கிறாரா? எனக்குள்ள இருக்கிறாரா? இந்த வேலையை தந்தது ஆண்டவர்னு சொல்றோமே, இந்த வேலையினுடைய மத்தியஸ்தரா, இந்த வேலையினுடைய சாட்சியா நான் ஆண்டவர் இருக்கிறாரா? நான் அவருக்கு சாட்சியா இருக்கிறேனா? இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படி யோசிச்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். பாருங்க, உம்முடைய கரம் எனக்கு என்ன நீங்க ஆசீர்வதிச்சீங்க, என் கூட இருக்கீங்க, உண்மைதான். ஆனா எனக்கு எல்லையை விரிவுபடுத்தும் போது எனக்கு கொஞ்சம் பெருமை வரும், கொஞ்சம் மற்றவங்க பொறாம வரலாம், அப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் எனக்கு வரும். அப்படிப்பட்ட நிலையில நான் விழுந்துடக்கூடாது. நான் தான் பெரியவன் நினைக்க கூடாது. நீ உன் கை எப்பவுமே என்கிட்ட நீட்டப்பட்டபடியே இருக்கிற கரம் என்னை நீங்க பிடிச்சிக்கிட்டு நடத்திக்கிட்டே போகணும். கடைசியில் என்ன சொல்றாரு தெரியுமா? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். பாருங்க, தீமையான அதான் மத்தேயு 6:9 பார்த்தோம்னா ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்துல கூட அவர் சொல்றாரு, சோதனைகளுக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று. அப்போ இங்க தீங்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த துக்கம் அவன் சொல்றான், ஆண்டவரே இவ்வளவு காரியத்தை தந்து ஆசீர்வதிச்சிட்டீங்க, திடீர்னு நான் ஒருவேளை உங்கள்கிட்ட இருந்து தவறி விழுந்து பழைய துக்கத்துக்கு போயிடக்கூடாது, பழைய நிலைமைக்கு போக கூடாது. இன்னைக்கு நிறைய நம்ம ஆரம்பத்துல நம்ம ஆண்டவருக்குள்ள வரும்போது நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். திருமண வாழ்க்கையில குடும்பமா ஆரம்பிக்கும் போது எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்போம். பிள்ளைகளா நம்ம அப்பா அம்மா கூட இருக்கும்போது எவ்வளவு ஒற்றுமையா இருந்திருப்போம். இப்போ நம்முடைய நிலைமை என்ன? இப்போ நம்முடைய நிலைமை என்ன? இங்க அதுதான் அவன் சொல்றான், ஆண்டவரே நான் பழைய துக்கத்துக்குள்ள போயிடக்கூடாது, அதை நினைச்சாலே மனக்கசப்பா இருக்கு, அது எனக்கு வேண்டாம், அதுல மட்டும் நான் விழுந்துடக்கூடாது. இந்த பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவன விழுங்கலாமோன்னு வகதிட்டு இருப்பான், நான் அதுல விழுந்துடக்கூடாதப்பா, என்னை காத்துக்கிடுங்கன்னு சொல்லி அற்புதமா ஜெபம் பண்றான். அங்க கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பாருங்க, நம்முடைய அப்பா எப்படிப்பட்ட அப்பா! அவனுடைய உலக பிரகாரமான அப்பாவிடம் கேட்க வேண்டிய அத்தனை உரிமைகளையும், அதைவிட அதிகமான காரியங்களையும் இந்த அப்பாட்ட கேட்டான். அதான் சொல்றாரு, பரம் மண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்படிதான் ஆண்டவரை கூப்பிடணும்னு அவர் சொல்றாரு. ஆண்டவரே வந்து சொல்றாரு, இப்படி ஜெபம் பண்ணு என்கிட்ட அப்படின்னு. அப்ப எவ்வளவு அழகான, அவன் வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் அருளினார். ஆண்டவர் அருளினார். அருமையானவர்களே, நம்முடைய ஜெபம் இவன் விசுவாசத்தோட கேட்டான், ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு அவனுடைய எல்லை விரிவடைஞ்சிட்டு, அவன் எப்போ கேட்டு பதில் கொடுத்தாருலாம் இல்ல, எப்படி கொடுத்தாருலாம் இல்ல, ஆனா இன்னைக்கு வர பல நூற்றாண்டுகள் தாண்டியும் அந்த யாபேசை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அப்படின்னு அர்த்தம் என்ன? அவருடைய எல்லை விரிவடைஞ்சிருக்கு. அவனை வச்சு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டு இருக்கோம்ல, ஆண்டவரோட நெருங்கிட்டு இருக்கோம்ல, அவருடைய எல்லை விரிவடைஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளும், சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும், இந்த சபையும் இந்த உலகத்துக்கு சாட்சியா மாறணும். உலகமே ஒரு நாள் பரலோகத்துல வந்து சொல்லணும், இந்த தோட்டம் சபை மூலமா தான் நான் ரசிக்கப்பட்டேன், இந்த தோட்டம் சபையில் உள்ள இந்த குழந்தை மூலமா நான் ஆண்டவர் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாரு,
அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உண்மையை அந்த பரலோக ராஜ்யத்துல ஒவ்வொரு ஆத்மாவும் சொல்லணும். ஜெபம் பண்ணுவோமா? எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிற எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, கஷ்டத்துல, துக்கத்துல, வறுமையில அப்பா, அப்பா யாருன்னு தெரியாது, அம்மாவும் துக்கம் துக்கம்னு புலம்பக்கூடிய சூழ்நிலையில ஆண்டவரே அப்பா இருந்த யாபேச அப்பா, அவன் எப்போ உலகத்தை விட்டு, உறவினரை விட்டு, தன்னை துன்புறுத்தவங்களை விட்டு முறுமுறுக்காம எப்போ உங்க பக்கம் திரும்பினானோ, உங்களை அறிகிற அறிவில வளரும்படியா வந்தானோ, அப்போ அவனை நீங்க நோக்கி பார்த்தீங்க ஆண்டவரே. அவன் அழகா ஜெபம் பண்ணான், என்னை ஆசீர்வதிங்க, உங்களை பற்றி உள்ள அறிவை எனக்கு கொடுங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், பிரச்சனைகளை விட பெரியவர் எங்க அப்பா இயேசு என்கிற அந்த வைராக்கியத்தை அவனுக்கு கொடுத்தது போல ஆண்டவரே இந்த வேளையில எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் கொடுங்க, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கொடுங்க, ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் கொடுங்க. என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? எங்க அப்பாவை போல நான் ஒரு குடிகாரனா இருக்கிறேனே, எங்க குடும்பத்தில் உள்ள இப்படிப்பட்ட ஆளை போல நானும் இருக்கிறேனே, சமூகத்தை போல நான் மாறிட்டேனே. ஆண்டவரே இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவீங்க, என்னை விடுவீங்க. அப்படிப்பட்டு அப்படி ஆண்டவரை விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய உங்க பரிசுத்த ஆவிய ஒவ்வொருத்தருக்கு மேலையும் இப்பொழுது ஆண்டவர் ஊற்றுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உங்களால முடியாத காரியம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க அற்புதத்தை இந்த வேளையில செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியோடு வேதனையோடு ஆண்டவரே, நான் எப்படி உழைச்சாலும் அது ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகுது, நான் எப்படி உழைச்சாலும் அது கடங்காரன் தான்ப்பா போகுது, நான் எப்படி உழைச்சாலும் என் பிள்ளை ஊதாரியா செலவு பண்றாப்பா, நான் எவ்வளவோ படிச்சேன் ஆனா எனக்கு வேலை கிடைக்கலப்பா, நான் கஷ்டப்பட்டுதான் படிச்சேன் ஆனா எனக்கு இந்த படிப்பு கிடைக்கலப்பா. அப்பா இந்த ஏக்கத்தோடு இருக்கிற அத்தனை ஆத்மாக்களையும் ஆண்டவர் நீங்க பாத்தீங்கப்பா, அவங்க கேட்கிற ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுக்கீங்கப்பா. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்னு சொன்னீங்கப்பா. உயர்ந்த பாதுகாப்பிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். திருச்சபை பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஒலிபெருக்கி மூலமா கேட்டிருப்பாங்கப்பா. ஆண்டவரே உண்மையை நேசிக்கிற எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க. உடம்பு சரியில்லாத இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஆண்டவர் வெளில நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. ஆரோக்கியத்தை விரும்புகிறது ஆண்டவர், ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நீங்க மட்டும்தான் அப்பா. தேவரீர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா, தேவரீர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து அப்பா தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே. என்னுடைய விண்ணப்பத்தை எல்லாம் கேட்டு எங்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இவை யாவற்றையும் இயேசு வழியாக நிற்கிறோம் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது கொயர் சிறப்பு பாடலை பாடும் பொழுது நாம் காணிக்கைகளை செலுத்தலாம்.